தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது பாஜக மேலிடத்தின் நீண்ட கால கனவு. அதன் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் கிஷன் ரெட்டி, பண்டி சஞ்சய் குமாரை மத்திய அமைச்சர்களாக்கினார் பிரதமர் மோடி. தெலுங்கானாவில் பாஜகவின் வளர்ச்சிக்கு அவர்கள் பாடுபடுவர் என அவர் நினைத்தார். ஆனால் அவர்களோ கட்சியில் தங்களது செல்வாக்கை நிரூபிப்பதில் கவனம் செலுத்தி வந்தனர். கிஷன் ரெட்டி, பண்டி சஞ்சய் குமார் இடையே நிலவும் உட்கட்சி பூசலால் பாஜக தொண்டர்களும் கவலையடைந்தனர். கிஷன் ரெட்டி பிரதான எதிர்க்கட்சியான பாரத் ராஷ்டிர சமிதியுடன் கூட்டணியை விரும்புவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிராக பண்டி சஞ்சய் குமார் உள்ளார். இருவருக்கும் இடையே பனிப்போர் நிலவுகிறது. தெலுங்கானா பாஜக தலைவர்களிடையே அதிகார மோதல் நீடிப்பது அக்கட்சியை ஊசலாட வைத்தது. சமீபத்தில் நடந்த ஜூப்ளி ஹில்ஸ் இடைத்தேர்தலில் வெறும் 8.8% ஓட்டுகளை பாஜக பெற்றது. இது பாஜக மேலிட தலைவர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. டெல்லியில் சமீபத்தில் பாஜக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி விருந்தளித்தார். அப்போது தெலுங்கானா பாஜக தலைவர்களை பிரதமர் மோடி கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் செயல்பாட்டை நானே நேரடியாக கண்காணிப்பேன். மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றிவிடுவேன் என பிரதமர் மோடி கோபத்துடன் எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.